ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பத்தை வச்சு ஒரு ரெசிபி. நாங்கள் இதை இடியப்பச்சோறுன்னு சொல்லுவோம். டோட்டலி டிஃப்ரெண்ட். மசாலாஸ் எதுவுமே சேர்க்காம தேங்காய் பால் வச்சு செய்கிறது. அதுக்கு தேங்காய் பாலில் உப்பு, மஞ்சத்தூள் அது மட்டும் தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடியப்பமாக தேங்காய் பாலை டிப் பண்ணி நல்லா உதுத்து வச்சுக்கலாம். மீதமான தேங்காய் பாலில் முட்டையை சேர்த்து அடித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தேங்காய் பாலையும் உப்பு சேர்த்துக்கோம், இடியப்பம்லேயும் உப்பு இருக்கும், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போய் நல்லா முருகினதுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் முட்டையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தேங்காய் பாலை உதுத்து வச்சது இடியப்பத்தை சேர்த்தா இடியப்பச்சோறு ரெடி ஆயிரும். ரெஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சந்தைக்கு போயிருந்தப்ப அந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை ஸ்டீம் பண்ணி தேனில் ஊற வைக்க போகிறேன். என்ன கேட்டால் இதை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீம் பண்ணி வெயிலில் வச்சு ஃபுல் சத்துமே போயிடும். டேஸ்ட்டுக்காக வேணால் சாப்பிடலாம். ஏதாவது ஃபுட் கிரேவிங்ஸ் வெளியில் உள்ளது சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் ஃபியூச்சர் விளாக்ல ஷேர் பண்ணுறேன்.